அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பருவ வயதை கடந்து நாட்கள் செல்ல செல்ல வரன் தேட வேண்டிய சூழ்நிலை அவர்களை பெற்றோர்களுக்கு மிக எட்டாக்கணியாக இருக்கிறது. எங்கே தேடி வரன் தேடினாலும் நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வரன் எங்கே இருக்கிறார், எவ்வளோ தூரத்தில் என்பதெல்லாம் பார்ப்பதற்கு மிக சிரமமாக இருக்கும். அதன் அடிப்படையில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை இதில் பார்க்கலாம். ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் ராசி கட்டத்தில் ஆண்கள் சாதகமாக இருந்தால் என்ன, பெண்கள் சாதகமாக இருந்தால் என்பதை பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம். ஆண்கள் சாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரோ, ஒரு உதாரணத்துக்கு அந்த கட்டத்தில் மேசத்தில் குரு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அந்த குரு இருக்க இடத்துலேருந்து குருவோடனோ 2ஆம் இடம் 3ஆம் இடம் அல்லது 11 12 சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு மிக அருகில் தான் உங்களுடைய வாழ்க்கை துணைவு இருக்கிறது. அதே இதில் 5 7 9 இருந்தால் கொஞ்சம் தொலைவில் இருக்கிறாங்க என்பதை புரிந்துக்கோங்க. ஏன்னா ஆண்கள் சாதத்தில் சுக்கிரன் தான் பெண்களுக்கான காரத்துவம். காரணம், மேச லக்கணப்படி 7ஆம் இடம் சுக்கிரன் காதலி குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணை குறிக்க இடம் என்பதனால இது போன்று இருக்கான்னு பாருங்கள். பெண்கள் சாதகம் இருந்தால் செவ்வாய் தான் கணவரை குறிக்கக்கூடிய இடம். அதன் அடிப்படையில் ஒரு உதாரணமாக மேசத்துலேருந்து சுக்கிரனோட 1ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல 11 12 செவ்வாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை பார்ட்னர், அதாவது கணவர் மிக அருகிலே இருக்கிறாங்க. அருகில்னால் உங்களுக்கு அருகாமையில் ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளே. அப்படி இல்லை 5 7 9 தான் செவ்வாய் இருக்குது அப்படின்னா தொலைவில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூட்சுமத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற அமைப்பில் யாருக்கேனும் இந்த அமைப்பில் பக்கத்தில் திருமணம் நடந்திருந்தால் இந்த வீடியோ பார்ப்பவர்கள் ஆம் இல்லை என்ற கமெண்ட்ஸ் தெரிவித்தாலும் மிக்க மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.